வெற்றிமாறன் தரமான செய்கை செஞ்சிருக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதியோட ஆக்டிங், சூரியோட ஆக்டிங், முக்காவாசி எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா விஜய் எக்ஸாக்டா சொன்னா விஜய் சேதுபதி அப்புறம் சூரியோட ஆக்டிங் மாஸ் பர்ஃபார்மன்ஸ். அரசியல் நிறைய பேசியிருக்கிறார் ப்ரோ. ஃபுல்லா அரசியல் தான் பேசியிருக்காரு. அரசியல், சாதி பத்தி பேசியிருக்காரு, ஃபுல்லா அரசியல் பத்தி பேசியிருக்காரு. அவரோட டைரக்ஷன் ஆஸ் யூஷுவல் சூப்பரா இருக்கு. அவரோட டச் பார்ட் 1ல உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் என்ன கதைன்றது மட்டும் தான் தெரியும். இதுதான் ஆக்சுவல் கதை, என்னென்ன நடந்துச்சு, என்ன எவ்வளவு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது தான் எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலா அவங்கவுங்க கேரக்டர் செம்மையா பண்ணிருக்காங்க. இதுல வந்து சூரியோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளவு இருக்காது. விஜய் சேதுபதி தான் ஃபுல்லா படமே. கிளைமேக்ஸ்ல தான் சூரிய வரும். இல்ல அதுக்கான லீடு அத சொல்லிட்டேனே, அவர் தெய்வம் இளையராஜா வாழ்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு, நினைச்சு பார்த்த அளவுக்கு இருக்கு. வெற்றிமாறனோட படம். விஜய் சேதுபதிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. சூரியோட கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப நல்லா இருந்தது. சேத்தன் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. சேத்தன் சார் நெகட்டிவ் ரோல் வந்து ரொம்ப அழகா கேரி பண்ணிருக்காரு. இருக்கும்னு நினைச்சு வந்தீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். என்ற இதுவுமே இருக்காது. அதாவது ஸ்டோரி வந்து ஒரே லைன்ல சொல்லியிருக்காங்க, எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகல, கதை கரெக்டா போயிருக்கு. பட் இன்னும் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா சூரிக்கு வந்து பெருசா ஸ்டோரி கிடையாது. ஸ்டோரி இல்ல. அதாவது அவன் எப்படி உள்ள வந்தானோ அதே மாதிரிதான் அவன் ஒரு பாயிண்ட்ல கதை சொல்றான், விஜய் சேதுபதி ஒரு பாயிண்ட்ல கதை சொல்றாங்க. ரெண்டுமே இதுவா இருக்கும். பட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலுமே இது வந்து ரொம்ப பார்க்கவே முடியாத அளவுக்கு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி ஆயிருக்கும். அப்படி இல்லாம கரெக்டா எடுத்துட்டு போயிருக்காரு வெற்றிமாறன். வெற்றிமாறனோட டைரக்ஷன்ன்றது கரெக்டா தெரியுது. ப்ரோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவர் வந்து அதான் புடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், கவர்மெண்ட் என்ன நினைக்கிறதுன்றத சொல்லுவாங்க. செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி வந்து ஃபுல்லா அவரோட கதை என்னெல்லாம் பண்ணாரு, எதனால இப்படி ஆனாரு, அவரோட கதை என்ன ஆச்சு, ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னெல்லாம் கத்துக்கலாம், ரெண்டு பேர் பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறது எவ்வளவு முக்கியன்றதை வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளோட ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து எல்லாருமே வளர்க்கப்பட்டிருப்பாங்க. ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளவு முக்கியமானதுன்றது வந்து படத்துல சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி ரோல் அவர் நடிப்பு சொல்லவா வேணும், அவரோட பாட்டு நல்லா பண்ணிருக்காங்க. இல்ல படம் ஃபர்ஸ்ட்ல இருந்து நல்லா போகுது. நடுவுல கொஞ்சம் போரா போற மாதிரி இருக்கும். லாஸ்ட்ல வந்து சூப்பரா எடுத்துட்டு போய் அதை டேலி பண்றதுக்கு லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க, நல்லா அதெல்லாம் ஒண்ணும் அந்த அளவுக்கு எல்லாம் பெருசா எல்லாம் இல்லைங்க. எல்லாமே இது பண்ணி தானே பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் பெருசா எனக்கு பிடிச்சிருந்தா, என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். அப்படிலாம் எதுவுமே சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல, எதுவுமே இல்ல. அதான் சொல்ல நடுவுல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தோணுச்சு. பட் லாஸ்ட்ல அந்த யார் யார் எப்படி இருக்காங்க அப்படின்றத எடுத்துட்டு வரப்போ அதை மறந்துடும். அவ்வளவு பாலிடிக்ஸ்ங்க. ஃபுல்லாவே டயலாக்ஸ் எல்லாமே வந்து பாலிடிக்ஸ் ரிலேட்டடா இருக்கு. ஸோ அதனால கட்சியை குறிப்பிட்டுலாம் இல்ல, அது அவங்கவுங்க எடுத்துக்கிறது. அப்படியெல்லாம் எதுவும் வயலன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ சீன்ஸ் எல்லாமே அந்த பிளட் காட்டுறது, அதனால ஏ சர்டிபிகேட் இருக்கு. கெட்ட வார்த்தை அவ்வளோ சொல்ல முடியாது. ஆஸ் யூஷுவல் வெற்றிமாறன் டச் இருக்கு. கேஸ்ட் சொன்னாலுமே அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணிலாம் சொல்ல, ஜென்ரிக்கா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க என்னெல்லாம் வந்து அனுபவிச்சாங்க அதுதான் சொல்லியிருக்காங்க. அது எந்த விதத்துல தப்பு இல்ல. எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். பாலிடிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்ல, எல்லாருக்குமே தெரியணும், பார்க்கணும். டயலாக்ஸ் எல்லாமே ஃபுல்லா பாலிடிக்ஸ் பத்தி தான். ஸோ எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய படம். வெற்றிமாறன் படம் தான் சார். அதாவது அவர் கரெக்டா அவரோட இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு போயிருக்காரு. நிறைய இடத்துல வந்து நம்ம பாத்தீங்கன்னா அசுரன் படத்தோட இந்த ஃபைட் சீக்வன்ஸ், இந்த வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா அது அசுரன் படத்துல யூஸ் பண்ண மாதிரியே இருந்தது. இந்த பர்டிகுலரா ஒரு ஃபைட் இருக்கு, அந்த ஃபைட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அது அசுரன் படத்தோட இதுன்றதா சீக்குவல்ன்ற மாதிரி தான் தெரியும். சூப்பரா இருந்தது. போன படத்தை விட இந்த படத்துல ஒண்ணு பெருசெல்லாம் கிடையாது. என்ன கொஞ்சம் பிளட் நிறைய இது பண்ணிருக்காங்க, அதனால ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கு செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்ல क्वेश्चंस நிறைய சொல்லியிருந்தாங்க, செகண்ட் ஹாஃப்ல நிறைய ஆன்சர்ஸ் கிடைச்ச மாதிரி இருந்தது. இது விஜய் சேதுபதி மெயின் ரோல் பண்ண மாதிரி. அந்த பிளட் மூமெண்ட் ஷூட் பண்ணும்போது அந்த தெரிக்கிறது, நெத்தியில ஷூட் பண்ணி தலை செதற மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் அதிகமா இருந்தனால
மேபி ஏ சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க ஒரு எதிர்பார்ப்பு படத்துக்கு போயிருக்கீங்க, பட் இது வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. மஞ்சு வாரியோட ஆக்ஷன் சீன் மிஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அவங்க கொஞ்சம் ஆக்ஷனா ஏதாவது பண்ணிருக்கலாம். தென் மஞ்சு வாரியர் அண்ட் விஜய் சேதுபதியோட காம்போ நல்லா இருந்தது. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க நடுவில் இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே என்ன பார்க்க வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. எண்டிங் ஐ மீன் சூர்யா அவ்வளவு வரல, ஆனா விஜய் சேதுபதி ஃபுல்லா தான் அவர் தான் ஃபுல்லா லீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா, இதுல அதே மாதிரி தான் ப்ரோ. சூரிய வந்து கம்மியா இருக்காரு, எண்டிங் வந்து சூப்பரா இருக்கு. கிறிஸ்டியன் டர்ன் வந்து அவங்க பொறுத்த வரைக்கும் அது இதுதான் ப்ரோ. ஆனா சூர்யா அவர் வந்து என்ன மனசுல நினைச்சாரோ அதை வந்து கரெக்டா பண்ணாரு அந்த கதைக்கு. இது விஜய் சேதுபதி போர்ஷன் ஜாஸ்தியா இருக்கும், நல்லாவே இருக்கு. அவரோட பாஸ்ட் லைஃப்ல வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல எங்க புடிச்சோன்னு முடிச்சிருப்பாங்க, புடிச்சவர் எப்படி போய் விடுறாங்கிறத கதை. சோ விஜய் சேதுபதி நிறைய கதை சொல்லிட்டே இருப்பாரு, அதுதான் படத்துல வரும். எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. இல்ல கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு, சோ அதனால ஃபைட் சீன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. விஜய் சேதுபதி அதிகம் வரும். ஆமா, இன்டர்வல் போர்ஷன் கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அது சூப்பரா இருக்கு, பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு. இல்ல நான் இப்போ எந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது இல்ல. சோ நல்லா வந்தா நல்ல படம் நல்லா இருக்கு. இதுல வந்து விஜய் சேதுபதி தான் பயங்கரம், சூரி கம்மி தான். ஆனா அவரோட கடைசி பார்ட்டி ஒரு, அதாவது என்ன சொல்றது, கடைசி ஒரு கொஞ்ச நேரம் கரெக்டா எடுத்துட்டு போயிட்டார் சூர்யா அவரோட போர்ஷன். எண்டிங் சூப்பர், ஆனா நிஜமா எதிர்பார்க்காத எண்டிங் சூப்பர் சார். பார்ட் 3 எல்லாம் கிடையாது சார், அவர் எதுவும் போடல, கொடுத்தாலும் கொடுக்கலாம், அந்த போட்டாலும் போடலாம். ஆனா பார்ட் 3க்கு எதுவும் வேலை இல்ல. ஆனா எல்லாரும் பார்க்கலாம் சார், குழந்தைங்க புரியாது, ஆனா நல்லா அரசியல் பேசுவாங்க, நல்லா பண்ணணும், அவங்கள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப சூரியோட லைஃப் ஸ்டோரி காமிச்சிருந்த மாதிரி தான். இதுல வந்து விஜய் சேதுபதி லைஃப் ஸ்டோரி காமிச்சிருக்காங்க. சூர்யா அவ்வளவு காமிக்கல, விஜய் சேதுபதி தான் காமிச்சாங்களே. ஆமா, கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் குத்தாப்புல நல்லா இருந்துச்சு அந்த ட்விஸ்ட். ஆமா நல்லா இருந்துச்சு. வெற்றிமாறன் படம் தானே இது. ஆமா, லாஸ்ட்ல காமிச்சாரோ அதுல தேட்டரே அறந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். சூப்பர். புரியல, விஜய் சேதுபதி வந்து ஃபைட் சீன்லாம் அவ்வளவா இல்ல, அவர் தத்துவம் தான் சொன்னது கட்சி. ஒரே ஒரு ஃபைட் கொஞ்சம் தான் ஃபைட் சீன் இருந்துச்சு, ஆனா நல்லா தத்துவம் சொல்றாரு அவரு. மியூசிக் வந்து பெருசா காட்டல, ஸ்கிரீன்ல ரொம்ப கம்மியா தான் இருந்தது. மேபி ஸ்கிரீன்ல காட்டல, படத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால அதனால மியூசிக் கொஞ்சம் லென்த் காரணமா கட் பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸை விட பேச்சுலர் ஆடியன்ஸ் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நான் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்ணேன், சூப்பரா இருந்தது. என்னோட ஹஸ்பண்டோட தான் வந்திருந்தேன், நான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணேன். மாசா இருந்தது. விஜய் சேதுபதியோட ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும் போது அவரோட டெத் சீன் கொஞ்சம் நமக்கு ஃபீலிங் பண்ற அளவுக்கு இருந்தது.